கண்டிப்பாக அவ்வளோத்துக்கு வெட்ட தேவையில்ல. நம்ம ரெகுலராக வெட்டுறதுனால நமக்கு தெரியும் எந்த அளவு வரைக்கும் வெட்டலாம் அப்படின்ட்டு. சிலவங்க புதுசாக வெட்டுறவங்க அப்படி வெட்டிகிட்டே இருக்கும்போது நைஸ் நைக்கிறதுக்காகவும், அது போக அந்த ஆடோட லைஃப்பை சேவ் பண்ணுறது, அதாவது அந்த ஆட்டுக்கு நகத்தை நல்லா கரெக்டாக வெட்டி விட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 காலில் நேராக நடந்து போவோம். இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு காலில் நகம் அதிகமாக இருந்தாலுமே அந்த ஆடு வந்து முட்டு போட்டு நடக்க ஆரம்பிச்சிடும். முட்டு போட்டு ஹாய் ஹலோ மக்கள், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஆடு வளர்க்குறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது நம்ம தோட்டம் போட்டிருக்கிறதுனால நம்ம தோட்டத்தில் உள்ள கழிவு, அதாவது வாழை இலை, வாழைப்பூ, அந்த மாதிரி பொருட்கள், வாழைக்கன்று, அதை வளர்த்தி நம்ம வெட்டி கொண்டு வந்து நம்ம ஆட்டுக்கு இரையாக்கிடுவோம். அந்த மாதிரி இரையாக்கிற ஆடை வந்து அதையும் மெயின்டெனன்ஸ் பண்ணணும். இல்லை நம்ம வந்து ஆட்டுக்கு இறை மட்டும் போட்டால் போதும், அது வந்து நல்லா வளர்ந்துடும், அதுக்கப்புறம் அதை வித்துடலாம் அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கும். அப்படிலாம் கிடையாது. ஆட்டுக்கு வந்து நம்ம இறை, தண்ணி இதெல்லாம் வைக்கிறத விட இன்னொன்று இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நகம் வெட்டி விடுறது. இந்த நகம் வெட்டி விடுறது நீங்கள் குதிரைக்கு வெட்டி விடுறதை பார்த்துருப்பீங்க, மாட்டுக்கு கூட லாடம் அடிக்கிறத பார்த்துருப்பீங்க. ஆட்டுக்கு வெட்டி விடுவாங்களா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருக்கலாம். ஆட்டுக்கு கண்டிப்பாக வெட்டி விடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வருஷம் ஆனதும் அந்த ஆட்டுக்கு நகத்தை பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதிரி வளைஞ்ச மாதிரி வளையும். ஃபஸ்ட்டு அப்படி வளைஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஆடு வந்து அப்படி முட்டி போட்டு நடக்க ஆரம்பிச்சிடும். முட்டி போட்டு நடக்க ஆரம்பிச்சிது அப்படின்னா அதுக்கு அடுத்த கட்டமாக இறை வந்து திங்கிறது அளவு குறையும். அப்படி தின்னுச்சு அப்படின்னா ஆடு வந்து சீக்கிரம் உடம்பு சரியில்லாமல் வந்து சீக்கிரமாக சாவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நகம் லைட்டாக வளையிற மாதிரி தெரிஞ்சாலோ வந்து மேக்ஸிமம் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மழை காலம் தொடங்குறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னே அந்த நகத்தை வளர்த்தி லைட்டாக வெட்டி விட்டுருவோம். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நகம் வளைஞ்ச மாதிரி இருக்கிறதுக்குள்ளே வந்து நிறைய அழுக்குகள், அசட்டுகள்லாம் போய் உள்ளே உட்காந்துக்கிடும். அது வந்து ஈரத்தோடு எப்பவும் ஈரத்தில் அந்த ஆடு நடந்து போயிட்டு வரும்போது அந்த ஈரம் அப்படி உள்ளக்கே இருந்து அது வந்து புண்ணாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படி புண்ணாச்சு அப்படின்னா அது வந்து நொண்டி நொண்டி நடக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம அதை வெட்டி பார்த்தோன்னா உள்ள புழு வைக்கிறது, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் தடுக்கிறதுக்காகவும், அது போக அந்த ஆடோட லைஃப்பை சேவ் பண்ணுறது, அதாவது அந்த ஆட்டுக்கு நகத்தை நல்லா கரெக்டாக வெட்டி விட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 காலில் நேராக நடந்து போவோம். இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு காலில் நகம் அதிகமாக இருந்தாலுமே அந்த ஆடு வந்து முட்டு போட்டு நடக்க ஆரம்பிச்சிடும். முட்டு போட்டு நடந்துச்சுன்னா இறை திங்கிறதோட அளவு வந்து ரொம்ப குறைஞ்சிரும். அதுபோக தண்ணி வந்து குடிக்காது. சரி, இந்த மாதிரி நம்ம நகம் வெட்டி விடுறதுக்கு வந்து அது காலெல்லாம் கெட்டி போட்டு படுக்க போட்டு இந்த மாட்டுக்கு வெட்டுற மாதிரி வெட்டணுமா அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து வருஷத்துக்கு ஒருக்க அந்த ஆட்டுக்கு நகம் வெட்ட போகும்போது அந்த கத்தியை வச்சு லைட்டை நம்ம அந்த நகத்தில் கீக்கையுமே அந்த ஆடு வந்து ஆடையும் செய்யாது, அசையும் செய்யாது, காலை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம நல்லா அந்த செத்த செல்கள், அதாவது அந்த காலில் வந்து குழம்பு மாதிரி இருக்கும். அந்த குழம்புல வந்து உயிரோடு இருக்கிற குழம்பு வந்து இந்த மெழுகு இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கும். அதே இது செத்தது வந்து ஓடு இருந்த மாதிரி இருக்கும். நம்ம கத்தியை வச்சு வெட்டும்போது அந்த ஓடு மாதிரி இருக்கிறது அவ்வளோ நீட்டாக வந்துடும். அதுக்கு அடுத்தது அந்த மெழுகு மாதிரி இருக்கிறத ஒரு பாதி அளவுக்கு வெட்டி விட்டுறணும். நம்ம 4 காலையும் ஒன்று போல் வெட்டி விட்டு அதுக்கு பிறகு நம்ம நடக்க விட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக லைட்டாக கொஞ்சம் நொண்டி நொண்டி நடந்த மாதிரி நடக்கும். அது வந்து எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நகம் வந்து கூசும். அந்த கூசுறது வந்து குறையிற வரைக்கும் அது வந்து நொண்டி நொண்டி தான் நடக்கும். அதுக்கு பிறகு நேராக நடக்கும். இந்த மாதிரி நம்ம அப்படி வெட்டி விடுறதுனால அந்த மெழுகு மாதிரி இருக்கிறதுக்குள்ள வந்து தூசி எதுவும் ஏறாது. கால் வந்து தன் காலாக இருக்கும். அப்படிங்கும்போது தூசி ஏறலைங்கும்போது தண்ணி இன்னி எதுவும் அப்சர்வ் பண்ணி வைக்கிற திறமை வந்து அந்த இடத்துல இருக்காது. தண்ணி ஸ்டோர் ஆகாது. அதனால் வந்து அந்த ஆடு வந்து தன் தரையில் நடந்து போகும்போது இல்லை சவுதிக்குள்ளே நடந்து போயிட்டு வந்தாலுமே அந்த சவுதி வந்து உள்ளே இல்லாத காரணத்தினால அதில் வந்து புண்ணு ஏற்படுறது, புழு வைக்கிறது, அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. இதனால் நம்ம ஆட்டோட லைஃபையும் சேவ் பண்ணலாம். எப்படி வெட்டுறோம் அப்படின்ட்டு நீங்களே பாருங்கள். இந்த கத்தியை வச்சு அடுக்கடுக்காக தான் வெட்டணுமே தவிர மொத்தமாக ஒரே இதாக வெட்டுறோம் அப்படின்ட்டு வெட்டக்கூடாது. ஏன்னா கால்லையும் நம்ம வெட்டிகிட்டே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வெட்டிட்டோம்னா ரத்தம் வரும். அதுக்குன்னு ரத்தம் வர்ற அளவுக்கு வெட்டணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக அவ்வளோத்துக்கு வெட்ட தேவையில்ல. நம்ம ரெகுலராக வெட்டுறதுனால நமக்கு தெரியும் எந்த அளவு வரைக்கும் வெட்டலாம் அப்படின்ட்டு. சிலவங்க புதுசாக வெட்டுறவங்க அப்படி வெட்டிகிட்டே இருக்கும்போது நைஸாக வெட்டுங்க. ஒரு சின்ன நூல் அளவு திக்னஸ்க்கே வெட்டிகிட்டே வாங்க. ஒரு குறிப்பிட்ட இதில் வந்து லைட்டாக ரத்தம் வர மாதிரி இருந்தால் கூட நீங்கள் நிப்பாட்டிக்கலாம். அப்படி நிப்பாட்டி கரெக்டாக ஒரு நாள் ஃபுல்லாக அந்த கால் கூச்சத்தில் அது நடக்க கஷ்டப்படும். அதுக்கு அடுத்த நாள்லேருந்து அது ரெகுலராக நீட்டாக நடந்து போகும். இதை எப்படிலாம் வெட்டுறோம் அப்படின்னு பார்க்கணும். அந்த முழு வீடியோவும் பாருங்கள். விவசாயம் பழகு, விவசாயம் என்றும் செழிக்கட்டும். சரி, பேட்டரம் பாய் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.